மஞ்சள் காமாலையை முற்றிலும் குணமாக்கக்கூடிய அருமருந்து இந்த கீழாநெல்லி. எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா 30 ml, அதாவது சமூலமாக தான் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இலையை மட்டும் பறிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதனுடைய வேரோட வேறு தண்டு மொத்தம் அப்படியே ஒன்று கூட இதுலேருந்து எடுக்கக்கூடாது. சமூலமாக அலசிட்டு இடித்து சாறு எடுக்கணும். இடித்து சாறு எடுத்து 30 ml காலையில் வெறும் வயிற்றில், மாலையில் வெறும் வயிற்றில் இதை 30 ml குடிச்சிட்டு மோர் 1 டம்ளர் குடிக்கலாம். ஆனால் உப்பு இல்லாத பத்தியம் இருக்கணும். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு உப்பு இல்லாத பத்தியம் இருந்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் அந்த மஞ்சள் காமாலைங்கிறது குணமாகும். அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது. அதுக்கப்புறமா அவங்க ரெகுலராக அன்றாடம் பயன்படுத்தணும் அப்படின்னா இது நிழலில் உணர்த்தி நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலை 2 வேளை ஒரு கிராம் அளவு எடுத்துக்கிட்டு வரலாம். மோரில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். சூட்டை தணிக்கும். முக்கியமாக இது வந்து கல்லீரல் செல்களை புதுப்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பில் கல்லீரல் மட்டும்தான் வெட்ட வளரும். அந்த ஒரு உறுப்பு மட்டும்தான். 90% டேமேஜ் ஆகியிருந்தாலும் இதை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப புதுசாக உற்பத்தி ஆகும். முழு கல்லீரலும் குணமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இதுவும் வெள்ளை கரிசாலை ரெண்டும் ரெண்டத்தையும் ஒன்றா கூட எடுக்கலாம், தவறு இல்லை. ஆமாங்க. ஏன்னா நண்பர்களே, மஞ்சள் காமாலை கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து இந்த கீழாநெல்லி. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அல்சர் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். அதே மாதிரி பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். தோல் நோய் உள்ளவங்களுக்கும் மிக சிறப்பாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். இப்படி மல்டி பர்பஸாக இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்கய்யா. நன்றிங்க.